காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கலையே, விஜய் அவர்கள் சார்ந்து பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குது. போதுமா? அப்போ அவங்களுக்குள்ளேயே பார்க்க வந்தவர்களுக்கே ஒரு அறிவு ஒளி பிறந்தாச்சு. இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு உங்களுடைய திருமுகத்தை காட்டினீங்க, உங்களுடைய தரிசனத்தை கொடுத்தீங்க. ஆனா அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, உச்சி வெயில் வரைக்கும் அவங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன நியாயம் செய்தீர்கள்? ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அடுத்த பரப்புரைக்கான கண்டென்ட்டை இப்போ அவர் தேர்ந்தெடுத்திருக்கார். அவ்வளோதான். இப்போ இதுவும் ஒரு ஷூட்டிங் தான். எப்படி மக்கள் வராங்க பார்த்தீங்களா, கையாட்டுறம் பத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷூட்டிங்காக தான் அவர் பாவிச்சிருக்கார். இல்லாட்டி அந்த மக்களை ஏமாத்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம்ம கேட்குறோம். தாவேகாவுக்கு இத்தனை செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆவணத்தோட சொல்றாங்க. அப்படியான ஒரு நபரை நீங்க பார்க்க கூட விரும்பலையே. சாதாரணமா அவங்க உங்க கட்சியில இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் அப்படி தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க மேல நீங்க வண்டி ஏத்துற மாதிரி போவீங்களா? கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு கேட்டா, இப்படி இவங்களால அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரே வாய்ஸ் தான். என்னன்னா திமுகவினுடைய சதி. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியை திருமதி மஞ்சுளா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். எலெக்ஷனில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. பேசுகிற டைமிங்கை தாண்டியுமே அந்த ரோட் ஷோலேயே நிறைய நேரம் போயிடுச்சு. பேச அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குமே பல்வேறு விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல அதை பற்றி உங்கள் கருத்து. பேசுறதுக்கு மறுப்பு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். திமுக சதி. அதை நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, காலையில் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சீக்கிரமாக எழுந்துட்டு தயாராக இருக்கிறேன். நமக்கு எப்படியும் ஒரு கண்டென்ட் கிடைக்கும், நமக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு போன, அதாவது தண்ணியில் பட்ட பட்டாசு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. யோசிச்சு பாருங்க, பர்மிஷன் வாங்குறாங்க பிரச்சாரம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்குறாங்க. அனுமதிக்கான நேரம் அப்படின்றதும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. எஸ்ஓபி அப்படின்றாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் இல்லாத எஸ்ஓபி எங்களுக்கு அப்படின்னு வேற அவங்க அங்கலாச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்ல இவ்வளவுதான் நேரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நேரத்தில் வர்றது அப்படின்றது தானே ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். சரி, இப்போ இவங்க பிரச்சாரத்துக்கு மறுப்பு சொல்லியாச்சு, அதாவது நேரம் கடந்து வந்ததுனால நீங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இது கூட பரவாயில்ல. உங்களுக்காக அங்கே உங்களுடைய ரசிகர்கள் அல்லது சரி கட்சியாக இருக்கிறனால தொண்டர்கள்னே சொல்லிக்கிறேன், அந்த தொண்டர்கள் எவ்வளவு நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம சென்னைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பரப்புரையில் அவர் வரல. கேட்டால் ஒரே கூட்டமாயிடுச்சு, கும்பலாயிடுச்சு, இது முடியல அது முடியல, கரூரா மாறிட போதோ அப்படின்ற ஒரு சமூக சிந்தனையோடு போயிட்டார் அப்படின்னாங்க. அப்புறம் பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் வேற சொல்லி போயிட்டார். அதில் ஒரு அம்மா கேட்குது, ஒரு பொண்ணு கேட்குறாங்க, என்னன்னா காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கலையே, விஜய் அவர்கள் சார்ந்து பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குது. போதுமா? அப்போ அவங்களுக்குள்ளேயே பார்க்க வந்தவர்களுக்கே ஒரு அறிவு ஒளி பிறந்தாச்சு. இப்படியான ஒரு சூழல்ல நீங்க அவங்கள பார்த்து அவங்கள அட்ரஸ் பண்ணணும், அவங்களோட பேசணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நேரம் இல்லை அதனால திரும்பி போறேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அவங்க எவ்வளவு நேரம் இந்த வெயில் என்ன சும்மா அடிக்குது, எப்படி சுறுன்னு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல இந்த மாதிரி போறாங்க அப்படின்னா, இப்போவே பிரச்சாரத்திலேயே இப்படி இருக்கு, நீங்கள் முதல்வர் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் 5 வருஷத்துக்கு ஏமாற்று வேலையாக தானே இருக்கும் அப்படின்றதோட ட்ரையலாக இது. அந்த மாதிரி தான். ஏன் இதை நம்ம அப்படி பார்க்கணும்? ஏன்னா அவர் காரைக்குடியில் பேசுறதாக தான் அவரும் இருந்தது. அவரும் ஒரு ஆர்வமாக தான் வந்திருக்கிறாரு. மக்கள் வெள்ளமெல்லாம் திரண்டு வரும்போது, ரோட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அவர் எப்படி போக முடியும்? மக்கள் வெள்ளத்தில் நீந்திட்டு போகணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும்ல. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்களாம் ஒரு 10 மணிக்கு வாங்கினா ஷார்ப்பாக 10 மணிக்கே போய் நின்றுறாங்களா? முன்ன பின்ன ஆனாலும் அவங்களுக்கு பேச அனுமதி கிடைக்குது. ஏன் இவருக்கு மட்டும் இவ்வளோ கெடுபிடிகள்? இவ்வளோ கெடுபிடி இருந்த நபர் அந்த ரோட் ஷோ வரும்போதே பேசிட்டே வர வேண்டியது தானே. கண்டென்ட் இல்லை,
என்ன பேசுறதுன்னு தெரியல, எது பேசினாலும் ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக வந்துருமோ அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த மக்கள்கிட்ட நம்ம பேசி அவங்களுக்கு அறிவை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு அச்சம். அப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னால தானே நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து தாமதமாக வரீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த உங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து குவிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இப்படியான ஒரு சூழலை நீங்கள் விளக்கி இருந்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியல. இன்னும் கேட்டால் என்ன கொடுமை அப்படின்னா, அவர் எங்கே பேச வர்றதா சொன்னார் இல்லையா, ஒரு சிலை, தேவர் சிலை. அந்த தேவர் சிலைக்கு சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள், டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்கெல்லாம் வந்து இரும்பு தகடு போட்டு வச்சுருக்குறாங்களாம். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு படத்துக்குள்ள காமெடி வைக்கிற மாதிரி இப்போ இந்த விவாதத்துக்குள்ள இப்போ நீங்களே சிரிச்சிட்டீங்க. அப்போ இவர்களினுடைய தொண்டர்களை இன்னைக்கு வரைக்கும் அரசியல் படுத்தவில்லை அப்படின்றது தான் முக்கியம். அதைத்தான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே குவியக்கூடிய கூட்டம் இவருடைய பேச்சை கேட்பதற்காகவோ இவர் சொல்லக்கூடிய கொள்கைகளை பின்பற்றுவதற்காகவோ வரவில்லை. அது எதுக்காக வருது அப்படின்றத இந்த தகர இது அடிச்சாங்க பாருங்க கதவு, அப்பவே நமக்கு புரிஞ்சு போச்சு. அவரை எப்படியாவது மேலே நின்று அது மேலே எகிரி குதிச்சாவது அவரை பார்த்துடணும், இல்லை அங்கேருந்து தூரத்துலேருந்து இந்த செல்ஃபி அடிக்கிற வசதி இருக்கு இல்லையா, அப்படியாவது ஒரு செல்ஃபியை எடுத்துடணும். இதுக்காகத்தான் இந்த கூட்டம் வருகின்றது. அதனால் இந்த கூட்டத்துக்கிட்ட நீங்கள் சொல்லி நான் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் எனக்கு வேகமாக இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் இவர் சொன்னாரா? அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு இடத்துல கூட நீங்கள் இறங்குங்கப்பா, இறங்குனா நான் முத்தம் கொடுக்குறேன்லாம் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் இறங்கி போயிருக்காருன்னு பார்க்குறோம், இவர் உடனே முத்தம்லாம் கொடுத்தார். அப்படியாவது ஏதாவது ஒன்று பேசியிருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ இதை வச்சு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு உங்களுடைய திருமுகத்தை காட்டினீங்க, உங்களுடைய தரிசனத்தை கொடுத்தீங்க. ஆனால் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, உச்சி வெயில் வரைக்கும் அவங்க எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன நியாயம் செய்தீர்கள்? உங்களுக்கு இப்படி வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வேற ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்க கூடாதா? இதுக்காகத்தான் வரோன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வேலை, பசங்க ஆசாசையாக கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. கல்லூரியை பார்த்தோன்னே ஒரே பிரமிப்பாக இருக்கும், ஓஹோ நான் வந்து எப்படியாவது கோல்டு மெடல் வாங்குவேன் அப்படின்னு. கடைசியில் டிகிரியே வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்ற நிலைமைக்கு ஆகிடும், வேறு ஏதாவது ஒரு இதில் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்காக தான் வரீங்க. காரைக்குடியில் இந்த இடம்னு தேர்வாயிடுச்சு, இவ்வளோ பேர் அங்கே கூட போகிறாங்க அப்படின்றதும் சொல்லியாச்சு. எந்த வழியில் வரீங்களோ அதே வழியில் தான் திரும்பி போகணும் அப்படின்னும் சொல்லியாச்சு. இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கூட எனக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் அங்கே பரப்புரை பண்ணலை அப்படின்னு சொன்னால் இது எதுக்காக பண்ணுறீங்கன்னா, இது ஒரு சதித்திட்டம். இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பிரச்சனையை தூக்கி அதற்கான காரணத்தை தூக்கி யார் மேலே போடணும்? ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அடுத்த பரப்புரைக்கான கண்டென்ட்டை இப்போ அவர் தேர்ந்தெடுத்திருக்கார். அவ்வளோதான். இப்போ இதுவும் வந்து ஒரு ஷூட்டிங் தான். எப்படி மக்கள் வராங்க பார்த்தீங்களா, கையாட்டுறம் பற்றியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷூட்டிங்காக தான் அவர் பாவிச்சிருக்கார். இல்லாட்டி அந்த மக்களை ஏமாத்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம்ம கேட்குறோம். ஓகே. இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மேடை தோறும் பேசும்போது ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் வந்து பல வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன், நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் உங்களை தேடி வந்திருக்கேன், உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அப்படி என்ன கஷ்டம் வந்து அவர் அனுபவிச்சிட்டார், அப்படி என்ன துன்பத்தை வந்து அவர் அனுபவிச்சிட்டார், உங்களுக்கு தெரிஞ்சது அது இருக்குதா? அவருக்கு முதல்ல படத்திலேயே செல்ஃப் எடுக்கலை. ஒரு கதாநாயகனாக அவர் வரும்பொழுதே அதுக்கு என்ன ஒரு விமர்சனம் வந்ததுன்னா, ஆமாம் மூஞ்சி, நம்ம சொல்லக்கூடாது தான், உடல் கேலி, உருவ கேலி அப்படின்றது நம்ம பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் அப்படின்றது நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் என்ன வழிகளை தாண்டி வந்தார்னு நீங்கள் கேட்டிங்களே, அதுக்காக இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, சும்மாவா? அவர் உடல் கேலி எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருக்கிறாரு. சரி, அப்படின்னா அப்போ வேட்பாளர் இது கொடுத்த பிரமாண பத்திரம் கொடுத்தாரு, அதில் எத்தனை கோடி இருந்தது சொல்லுங்க? அப்போ நீங்க வாங்குற சம்பளம்னு ஒன்று சொல்றீங்க, அதுவும் ஆளாளுக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும் மேடம்? சிஎம்கே கார் இல்லை, அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், அதை ஏற்றுக்க மாட்டீங்களா என்ன? அதுக்காக தான். அதனால நீங்க 200 கோடின்னு நீங்க மறுபடியும் டார்கெட் பண்ணும்போது நான் சொல்ல வர வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த அளவுல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அவங்க அப்பா எந்த அளவுக்கு தூக்கி அவரை வந்து சுமந்திருக்காரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் போன்ற நடிகர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக வந்திருக்கார். இப்போ இவர் வந்து தான்
அரசியலை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? ஒன்று இவங்க இல்லை அவங்க மாற்றி மாற்றி வந்து ஊழல் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க எல்லாமே. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள அதிமுகவை சார்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்துட்டாருங்க. அது என்னங்க மாறக்கூடாதா, இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. செங்கோட்டையன் அவர்கள் சமீபமாக ஒன்று பேசினார். என்னன்னா, அஇஅதிமுகவும் தாவேக்காவும் இணையறதா இருந்தது, நான் தான் வந்து தடுத்துட்டேன். அப்படி இணைஞ்சிட்டு முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக நினைக்குது. நல்லா பாருங்க, தாவேக்கால நான் வந்து தலைவராக ஆனதுக்கு, நான் அந்த கட்சியை தொடங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு. மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா என்ன வேணும்? நான் வந்து முதல்வர் ஆகணும். இப்போ அஇஅதிமுக தாவேக்காவோட சேர்ந்துருச்சுன்னா அஇஅதிமுகல முதல்வராக எடப்பாடி அவர்கள் வந்துருவாரு. அப்போ எவ்வளோ 500 கோடியோ 5000 கோடியோ வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று வந்தது. இப்போ அவர் அதை சம்பாதிக்க போறாரு அப்படின்றது இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த கட்சிக்குள்ள இப்படி தான் நடக்குதா? அதை இவர் பார்த்துருக்கிறாரா? இவர் பார்த்துட்டு ஏன் மௌனமா இருந்தாரு? இல்லை இவருக்கும் ஒரு பெட்டி வந்துதா, அதனால தான் இவர் மௌனம் காத்தாரமா? அப்போ அப்படியான ஒரு நபரை தன்னுடைய கட்சியில் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்துட்டு நான் ஊழலற்ற ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னா எப்படி சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. அப்போ மாற்றாக நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட என்ன மாற்று திட்டம் இருக்கு? அப்போ உங்க கட்சிக்குள்ளேயே இப்படி வந்து ஊழல் செய்தவர், இன்னும் கேட்டா வாச்சாத்தி வழக்குல, அதாவது பழங்குடியின மக்கள் அந்த பெண்களை வந்து பாலியல் கொடுமை, வன்கொடுமை செய்த அந்த காலம் எந்த காலம்னு சொன்னா செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுகவில் இருந்து அஇஅதிமுக முதல்வராக இருந்த காலம். அப்போ இவர் என்ன அதற்கான எதிர் நடவடிக்கை எடுத்தார்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படியான ஒரு நபர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஊழலற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இதை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. அதனால் இவர் எதை நோக்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்கிறார் இல்லையா, அது எல்லாமே பொய்யாகத்தான் இன்னைக்கு வந்து தெரியுது. அதனால் 26 தேர்தலில் இப்போ வந்திருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய கும்பல், அதெல்லாம் ஓட்டாக மாறுவதற்கான சாத்தியமே இல்லை. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க செங்கோட்டையன் பற்றி எல்லாமே சொன்னீங்க. நானும் கேட்குறேன், திமுக வர்சஸ் அதிமுக இந்த ரெண்டு கட்சியிலையுமே இருக்கிறவங்க மேலெல்லாம் எந்த புகாரும் எந்த குற்றச்சாட்டுமே இல்லை? எல்லாரும் ரொம்ப புனிதர்களாக இருக்கிறாங்களா? அவங்க மேலெல்லாம் எந்த வழக்குமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து ஒரு கட்சியை மட்டுமே, ஒரு தனிநபரை மட்டுமே தாக்குற மாதிரி இல்லையா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு? இப்போது இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அல்லது உறுப்பினர்கள் மேலேயே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வழக்குகள் எல்லாமே இருக்கு. திமுக சேர்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டே கூட இருக்கு இல்லையா? இருக்கு. அஇஅதிமுகலையும் அதே மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கிற சூழல்ல ஏன் வந்து தாவேக்காவை மட்டும் தனியா டார்கெட் பண்றீங்க? இந்த ஒரு கேள்வி ரொம்ப வாஸ்தவமான ஒரு கேள்வி. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு புதிய கட்சிக்கு இடம் கிடையாதா? ஆமா. ஒரு புதிய கட்சி வரக்கூடாதா? அப்படி இருக்கும் பொழுது இவரை ஏன் வந்து டார்கெட் பண்றீங்க? இது ரொம்ப வாஸ்தவமான கேள்வி. இவர் என்ன சொல்லிட்டு வராரு? நான் வந்து இவங்க 2 பேருக்குமே மாற்றாக நான் ஒன்று வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க செய்யக்கூடிய ஊழல்களை, அதாவது இன்னைக்கு சிஎம் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த தொகையை எடுத்து வச்சா கடனே இல்லாமல் மாநிலத்தை நடத்தலாம், பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு இவர் தான் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறார், தேர்தல் வாக்குறுதியில் இவர் சொல்கிறார். அப்படின்னா உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? அந்த வேலை திட்டம் என்ன? அது சொல்ல முடியுமா? அவ்வளவு தூரம் பேசுறீங்க, கடைசியா போயிட்டு மறுபடியும் எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் ஜெயலலிதா அம்மையாரை பத்தியும் நீங்க வந்து கொள்கை தலைவர் ரீதியில நீங்க பேசுறீங்கன்னா நீங்க யாரை ஏமாத்துறீங்க? அதுதானே நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய கேள்வி. நீங்க வந்து மக்களோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க மக்களோட பேசணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க ஏன் கரூர்ல இறந்து போனவர்களுக்காக கொஞ்சம் கூட அவங்க வீட்டினுடைய கதவை கூட நீங்க தட்டி பார்க்கல? அவங்கள வந்து உங்களுடைய இடத்துக்கு கூப்பிட்டு, உங்களுடைய இடத்துக்கு கூட இல்லை, பொதுவாக ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் வந்து நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போது உங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பே அறுபட்டு போகுது இல்லையா? அப்போ நடுவில் எத்தனையோ பேர் என்னென்னமோ சூழ்ச்சிகள் செய்வதற்கு காரணமாக அமையுது இல்லையா? அப்போ இவ்வளோ சூழ்ச்சிகளை வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு தலைவராக உருவாக முடியுமா? மக்களுக்கும் உங்களுக்கும் என்னைக்கு வந்து அந்த உறவுக்கான தடை ஏற்படுதோ அன்னைக்கே நீங்கள் ஃபெயிலியர்.
அப்போவே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. மக்களை உங்களால் சந்திக்க முடிஞ்சாதான், அல்லது மக்களுக்கு உங்களை வந்து சந்திக்க முடிஞ்சாதான் நீங்கள் தலைவர். இவ்வளவு ஏன் அஜிதா அம்மையாரை பார்த்தோம். ஆமாம், அவங்க கட்சியில் இருக்கிறவங்க தாவேகாவுக்கு இத்தனை செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆவணத்தோட சொல்கிறாங்க. அப்படியான ஒரு நபரை நீங்கள் வந்து பார்க்க கூட விரும்பலையே. சாதாரணமாக அவங்க உங்கள் கட்சியில் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் அப்படி தெருவில் உட்கார்ந்துருக்குறாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் வண்டி ஏற்றுற மாதிரி போவீங்களா? இது நடக்குமா? எங்கேயாவது நடக்குமா? நீங்கள் அந்த அம்மையார் வந்து உங்களுடைய கட்சி உறுப்பினர், அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. தெருவில் நம்ம போய் இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் இப்படி ஒரு வண்டி வருதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் நான் இந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்றம் வந்திருக்கேன், நான் தான் மீட்பர் அப்படின்னு சொல்கிறத எப்படிங்க பார்க்கறது? அப்போது ஏற்கனவே ஒரு கட்சி இளைஞர்களை எல்லாம், அந்த பழைய காலத்தில் ஒரு கதை ஒன்று இருக்கும், பேக் பைப்பர் அண்ட் த ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஊதுனார் அப்படின்னு சொன்னால் அந்த எலியெல்லாம் அப்படியே போயிடும். அவருக்கு ஒரு சம்பளம் பேசி வச்சுருப்பாங்க, இவ்வளோ நீங்கள் இந்த எலிகளை எல்லாம் கொண்டு போய் ஒன்று சாகடிச்சு இல்லை வந்து கடலில் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் கொடுக்குறோம். சரின்னு ஒத்துக்கிட்டு அவரும் அந்த ஊதுவார், அந்த பேக் பைப்பர்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவியை ஊதின உடனே எல்லாம் போய் கடலில் போய் விழுந்துடும். கேட்ட பணத்தை கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக அவர் என்ன பண்ணுவாருன்னா ஊதுவார், ஊதின உடனே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் அவர் பின்னாடி வந்துடும். ஐயோ குழந்தைங்களெல்லாம் பறிச்சுட்டு போகிறாரு அப்படின்றதுக்காக அப்புறம் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் நான் தான் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படியே கட்டாக வந்து அள்ளி வச்சுருந்தார். அவருக்கு இன்னைக்கு செல்வாக்கு எழுந்து போச்சு. அவர்கிட்ட போன தம்பிகள்லாம் இன்னைக்கு உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வராங்க, திருச்சி வராங்க. அந்த விஜய் கிட்ட போனவங்க எல்லாருமே திருச்சி வராங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களினுடைய அந்த கர்ஜிக்கக்கூடிய குரலை கேட்டு எல்லாரும் நமக்கான ஒரே தலைவர் அப்படின்னு சொல்லி வந்து நின்று கடைசியில் ஐயோ இது காணல் நீர்டா, ஏமாந்துட்டோமேடா, வாழ்க்கை போயிடுச்சே, இளமை போயிடுச்சே அப்படின்னு நினச்சி யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க. அப்படியாகக்கூடிய இளைஞர்களை வந்துட்டு சரியாக வந்து உங்கள் இடத்துல கைப்பற்றுவதற்காக நீங்கள் நிற்கிறீங்க. நமக்கு என்ன ஒரே ஒரு ஆதங்கம் அப்படின்னா, இளைஞர்களை நம்பித்தான் உலகமே இருக்குது. இளைஞர்கள் இப்படி திசை மாறி செயல்பட்டால், இளைஞர்களை நீங்கள் திசை மாற்றி வந்து நீங்கள் வழி நடத்தினா அவங்களுடைய வாழ்க்கை என்னாகும்? இப்போ நிறைய பேர் வந்து முன்னெல்லாம் அரசியலே பேச மாட்டாங்க, இளைஞர்கள் வந்து பெருமளவில் அரசியலே பேச மாட்டாங்க. இன்னைக்கு 10 வயசு பையன் கூட உட்காந்து அரசியலை பேசுகிறான், அரசியலை பற்றி யோசிக்கிறான், அவனுக்கு புரியுதோ புரியலையோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பேச முன்னெடுக்கிறான். இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு அரசியல் நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய டிபேட்ஸை பார்க்குறாங்க, நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க. இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தினது வந்து தாவேகா. விஜய் அரசியலுக்கு வந்த பின்னாடி இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். சரி, ஒரு களிமண் இருக்குங்க, அப்படியே களிமண்ணாக இருக்குது. அந்த களிமண்ணில் ஒரு வாள் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க, நல்லா வீசுகிற மாதிரியான ஒரு வாள். இப்போது அந்த வாளை மாற்றிட்டு நீங்கள் வேற ஒரு உருவம் செய்யணும், ஒரு பானை செய்யணும்னு எடுத்துக்கோங்க. அந்த வாள்லேருந்து மாற்றி பானை செய்கிறது சுலபமாக, வெறும் களிமண்ணாக இருக்க இதை எடுத்து பானை செய்கிறது சுலபமாக? இப்போது இளைஞர்கள் இப்படி களிமண்ணாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள அரசியல் படுத்தலாம். நீங்கள் அவங்களுக்கு எது சரி எது தப்பு, எதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அது அவங்க விருப்பம், நம்ம அதை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அவங்கள நீங்கள் வாளாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வேணாம். கரூரில் நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு கேட்டால், இப்படி இவங்களால் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரே வாய்ஸ் தான். என்னன்னா திமுகவினுடைய சதி. திமுகவினுடைய சதியாக இருந்தால் இந்நேரம் சிபிஐ விசாரணையில் வெளியில் வந்திருக்கணும். இந்த பொங்கலுக்கு பொங்க வச்சாங்க இல்லையா, அந்த பொங்க வச்ச நேரத்துலையாவது அது வெளியில் வந்திருக்கணும். இது வரைக்கும் வரல, இன்னும் விசாரணையில் இருக்குது, அது வேற. ஆனால் குறைந்தபட்சம் கொஞ்சமாவது வந்திருக்கணும் இல்லையா, அரசல் புரசலா, அந்த மாதிரி எதுவுமே வரல. அப்போது நீங்கள் இளைஞர்களை தவறாக வழி நடத்துறீங்க. இப்போ அவங்க மனசுக்குள்ளே திமுகவினுடைய சதின்னு இருக்கு இல்லையா, அதை வெளியில் எடுத்துட்டு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஏன்னா அவன் உன்னை நம்பிட்டான்.
அவன் ஒரு ஒரு கருத்தாக்கத்தின் மீது ரொம்ப பெரிய ஈர்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அதை விட்டுட்டு அவன் வரணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முயற்சி தேவைப்படுது. அதனால் இவங்க செஞ்சுருக்கிறது அரசியல் மயப்படுத்தப்பட இல்லை, இவங்க செஞ்சுருக்கிறது சுத்த சதியும் சூழ்ச்சியும் தான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஏன் இளைஞர்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இளைஞர்களினுடைய ஆற்றலை வச்சு தான் இந்த மாநிலத்தை, இந்த தேசத்தை நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய ஆற்றலில் இவங்க கையை வைக்கிறதுனால தான் எத்தனை பேர் இன்னைக்கு செத்துருக்கான். ஒன்றும் வேணாம், முன்னாடி இந்த வினோத்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் பைக் எடுத்துட்டு வந்து விழுந்து வாரி கோமா ஸ்டேஜுக்கு போய் இன்னைக்கு உயிரோடையே இல்லை இல்லையா? அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய கனவுகளோடு அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சாதாரணமாக விவசாயின்னு நினைக்கிறேன், அப்படியான ஒருத்தர். அது நமக்கு அப்புறமா நம்ம பையன் வந்து தோள் கொடுப்பான் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? ஒரு ஆலமரத்தினுடைய விழுது பார்த்தீங்கன்னா அந்த விழுது வந்து மறுபடியும் ஆலமரத்துக்கு தோள் கொடுத்து தாங்கும். அப்படித்தான் பிள்ளைகளை வந்துட்டு எத்தனையோ வீடுகளில் பெற்றோர்கள் வந்து நினைக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். நம்ம கூலி வேலை பார்த்தோம், நம்ம விவசாயம் பார்த்தோம், நம்ம வந்துட்டு எத்தனையோ வந்துட்டு அந்தந்த தினத்துக்கான ஒரு வேலையை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டோம். அவங்க நல்லா சம்பாரித்து கொண்டு வந்து நம்முடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த மாதிரியான இளைஞர்களை பலி கேட்டிருக்கீங்களே, உங்களுடைய கட்சிக்காக பலி கொடுத்துருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? அப்போ இளைஞர்கள் இப்படி போறதுதான் அரசியலா? சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எனக்கு பலி கொடுக்கணும், ஆத்தா கொடை கேட்கறாடா அப்படின்ற மாதிரி தாவேக்கா பலி கேட்குதுடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு இளைஞனை வந்து காவு வாங்க போறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகையே வந்து குறைவு. ஏன்னா மறுபடியும் வந்துட்டு தொகுதி மறுசீரமைப்புல ரொம்ப பெரிய அடி வாங்க போறோம். அதுவே நமக்கு அச்சமா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு குழந்தைங்களை பெத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை நீங்க பலி கேட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய அச்சமா இருக்கு. அதனால இவர் வந்து வரக்கூடாது, இவர் அரசியல் கட்சி தொடங்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்லலை. படிச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் ஒரு பயிற்சி எடுங்க, எல்லார்கிட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்களோடு போகக்கூடிய ஒரு அரசியல் தான் உங்களை முழுமையான தலைவராக உருவெடுக்க வாய்ப்பு கொடுக்கும். அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சைக்கிளில் போனார், அதனால திமுக ஜெயிச்சது. நான் கருப்பு சிகப்பு போட்ட சைக்கிளில் தான் வந்துட்டு அவர் போய் ஓட்டு போட்டு வந்தார். ஸோ அதை பார்த்துட்டு போய் நிறைய பேர் திமுக ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சதாக சொல்கிறாங்க தாவேக்கால. இப்போ அதே மாதிரி இன்றைக்கும் அவர் வந்து சைக்கிளில் ரோட் ஷோ மாதிரி எல்லாம் போயிருக்கிறாரு. இந்த சைக்கிள் அந்த சென்டிமெண்ட் வந்து இந்த தேர்தலில் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, அவர் சைக்கிளில் வந்தால் திமுக ஜெயிக்கும். இப்போ அவர் சைக்கிளில் வந்துட்டாரு, திமுக ஜெயிக்கும். அவ்வளோதான். அவர் சைக்கிளில் வந்தால் திமுக ஜெயிச்சது. இந்த வாட்டி அவரே சைக்கிள் வந்திருக்காரு, அவர் கட்சியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். போன தடவையும் அவரு தான் வந்தாரு. அவர் என்னமோ கருப்பு சிவப்பு சைக்கிள்லாம் சொன்னார், அந்த மாதிரி ஒரு சைக்கிளுமே வரல. இவங்களா அடிச்சு விடுறது, எவன் பார்த்தான் எவன் பார்க்கல, நம்ம பாட்டுக்கு சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி விடுறதுதான் அந்த கருப்பு சிவப்பு போட்ட சைக்கிள். அப்படியான ஒரு சைக்கிளே இல்லை, கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான். அதனால எப்படி வந்து அப்போ சைக்கிளில் வந்தப்போ திமுக ஜெயிச்சதோ அதே போல இப்போ சைக்கிளில் வந்து திமுகவுக்கான வெற்றியை தான் விஜய் அவர்கள் உறுதி செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது என்ன, விமானத்தில் வருவாராம், அப்புறம் இந்த இதில் என்னது ஆட்டோ மேலே டாப் இல்லாத ஒரு ஆட்டோ அப்படின்லாம் இல்லை வண்டியில் வருவாராம், கேரவனில். அதுக்கப்புறம் வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வருவாருன்னா என்ன சர்க்கஸா சாகசமா எனக்கு தெரியல. நீங்க சர்க்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எடுத்து சொல்லும் போது மக்களோட மக்களா வந்து நிக்கலன்னு சொன்னீங்க. இப்ப மக்களோட மக்களா நான் சைக்கிள்ல போறேன்றாரு, எல்லாத்துக்குமே பொறாமப்பட்டா எப்படி? இல்ல நம்ம அதை பத்தி ஒன்னும் பிரச்சனையே சொல்லல. அங்க அவ்வளவு பேர் காத்துட்டு இருக்கிறான். எதுல வெயில்ல நின்னு நீங்க உங்க வாய் மலராதா, அந்த திருவாய் திறந்து ஏதாவது அருள் வாக்கு பேசிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறான். அவனை எல்லாம் காக்க வச்சுட்டு நீங்க வந்து சைக்கிளை ஓட்டிட்டு வரீங்கன்னா இது என்ன சொல்றது, இது வந்து வேணாம். ஏன்னா நம்ம திரையில அவ்வளோ ரசிச்சு பார்த்துருக்கோம். அப்படியே அந்த ரவுடிகளை எல்லாம் பந்தாடுறதாகட்டும், நாசக்கார கும்பல்களை எல்லாம் வந்துட்டு நசுக்கிறதாகட்டும், ஒரு புதிய சாட்டை எடுத்து வலாசர மாதிரி செய்யக்கூடிய அந்த இது ஃபைட்டுகள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ரசித்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்ததில்ல, இதுக்கப்புறமும் அப்படி நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி.